எல்லோருக்கும் வணக்கம். மகாத்மா காந்தியின் பொன்மொழி ஒன்றனை பார்க்கலாம். The greatness of a nation and its people can be judged by the way they treat their animals. இதற்கு இரண்டு உதாரணம் கூறுகிறேன். இந்தியாவில் ஒரு உதாரணம், இந்தியாவில் என்றால் நான் செய்த ஒரு உதாரணம். எங்கள் கோயிலுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வந்தது. பிறந்த ஆட்டுக்குட்டி பிறந்தவுடன் அதன் தாய் இறந்து விட்டது. எனவே ஆட்டுக்குட்டி எங்களுக்கு கொடுத்தார்கள். மிகவும் அதை கஷ்டப்பட்டு வளர்த்தோம். அதுக்கு தேவையான அளவுக்கு பால் கொடுத்தோம். அதுவும் வளர்ந்து விட்டது. வளர்ந்து பெரிய ஆட்டுக்குட்டி வந்தவுடன் அதுக்கு பருவ வயது வந்து விட்டது நினைக்கிறோம். அது சரியாக சாப்பிடவில்லை, இறையடிக்கவில்லை. எனவே அதற்கு துணைக்கு ஒரு ஆண்குட்டியை வாங்கி கொடுத்தோம். இந்த விதையில் நாங்கள் ஆட்டுக்குட்டியை நாம் மதிக்கிறோம். விலங்குகளை இந்தியாவில் விலங்குகள் மதிக்கப்படுகின்றன, போற்றப்படுகின்றன. நாம் இன்னும் விலங்குகளை கும்பிடுகிறோம். உதாரணத்துக்கு எடுத்தால் மாடுகளை கும்பிட்டு மாட்டுப்பொங்கல் வைக்கிறோம். குரங்கு, பாம்பு முதலியன இங்கு கும்பிடப்படுகின்றன. மேலும் பல விலங்குகள் இங்கு கும்பிடுவதை நாம் பார்த்திருக்கலாம். ஆனால் இதையே நாம் அமெரிக்க நாட்டை எடுத்து பார்த்தால் அங்கு மனிதர்களுக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு மரியாதை கிடையாது. இதுக்கு நல்ல உதாரணம் என்றால் 12 years a slave என்று ஒரு ஆங்கில படம் இருக்கிறது. அது உண்மை நிகழ்ச்சியினை படமாக மாற்றியிருக்கிறார்கள். ஒரு கருப்பர், ஆப்பிரிக்காவில் வந்த கருப்பர் அங்கு எவ்வளவு மோசமாக நடத்தப்படுகிறார். பொதுவாக கருப்பர்கள் சமுதாயம் அங்கு எவ்வளவு மோசமாக அடிமைத்தனமாக நடத்தப்படுகிறது என்பதை பற்றி ஒரு கதை. இந்த கதை நடந்து ஒரு 100 வருடங்கள் இருக்கலாம், 50 வருடங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த கதையில் கூட அவர்கள் நமது நாட்டில் உள்ள மிருகங்களுக்கு தரும் மரியாதை கூட அமெரிக்காவில் மனிதருக்கு மனிதர் தருவது கிடையாது என்பதை அந்த படத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளலாம். எனவே இந்தியா என்று வரும்பொழுது 2000 வருடம் உள்ள, அது 2000 வருடத்துக்கு வரும் 5000 வருடம் பழமையான ஒரு சமுதாயம், பழமையான கலாச்சாரம், வாழ்க்கை முறை, மதங்கள் உள்ளன. நமது வாழ்க்கை முறை பல மேலைநடை வாழ்க்கை முறையை விட மிகவும் நல்ல முறையாகவும் மனிதாபமானத்தினும் நிரம்பியதாக இருக்கும். அந்த மனிதாபமானமும் அங்கு அதிகம் காணப்படுவதில்லை. நமது மந்திரம் அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்த நிலையில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.